மீட்பு என்னும் தலைச்சீரா. பிரைஸ் தி லார்ட். நம் போராட்டம் உலகை சார்ந்தது மட்டும் என்றால், ஒருவேளை நம் அறிவு திறமையாலும் சொல் வன்மையினாலும் பண பதவி பலத்தினாலும் மற்றும் செல்வாக்கினாலும் நாம் சந்திக்கும் போராட்டங்களில் ஜெயித்து விடலாம். ஆனால் விவிலியத்தில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், இவற்றோடு வானுலக பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று. சர்வ உலகத்தையும் உண்டு பண்ணி ஆண்டவரும் இயேசுவையே சோதித்த சாத்தானின் போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு தேவை உடல் பலம் அல்ல, மாறாக ஆன்மீக பலன். வல்லமையோடு செயல்படும் சாத்தானுடன் போராட அவன் வல்லமையை முறியடிக்கத்தக்கதான மிகுந்த வல்லமை வாய்ந்த போராயுதங்கள் நமக்கு தேவை என்று புனித பவுல் நமக்கு தெளிவாக எபேசியர் 6:11 எடுத்துரைக்கின்றார். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் என்று. எல்லா படைக்கலங்களிலும் மிகுந்த முக்கியமான ஒரு படைக்கலன் மீட்பு என்னும் தலைச்சீரா. தலைச்சீரா எவ்வாறு உடம்பின் முக்கிய பகுதியான தலையை பாதுகாக்கின்றதோ, அதே போல மீட்பு என்பது ஒரு மனிதனை நித்திய அழிவிலிருந்து பாதுகாத்து விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் அருமையான செயல். ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை, அதாவது வாழ்வையே இழந்தால் அதனால் என்ன பயன்? மார்க் 8:36 வாசிக்கும் விதமாக நாம் அனைவரும் மீட்பை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். மீட்பு என்பது பாவங்களை அறிக்கை செய்து இயேசுதான் நம் தேவன் என்று நம்புவது. ஆம் அன்பானவர்களே, மீட்பு என்பது விண்ணகம் செல்வதற்கு தேவையான விசா. மீட்படையாமல் நாம் விண்ணுலகிற்கு செல்ல முடியும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. யோவான் 3:5. மீட்பை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ரோமையர் 3:23. இரண்டாவதாக, தேவன் நமது மீட்பிற்கு ஏற்கனவே வழிவகுத்து விட்டார் என நம்ப வேண்டும். யோவான் 3:16. மூன்றாவதாக, நம்மை நாமே மீட்டு கொள்ள முடியாது என நம்ப வேண்டும். தீத்து 3:5. நான்காவதாக, நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். லூக்கா 13:3. ஐந்தாவதாக, என்னை மீட்டு கொள்ளும் என்று இயேசுவிடம் கேட்க வேண்டும். ரோமையர் 10:13. கடைசியாக, இயேசுவே தேவன் என்று மற்றவர்களிடம் அறிக்கை செய்ய வேண்டும். ரோமையர் 10:9 மற்றும் 10. நமது நற்கிரியைகள் ஒரு நாளும் நமக்கு மீட்பை பெற்றுத்தர முடியாது. இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நம் தேவனின் இரக்கம்தான் நமக்கு மீட்பை தரும் என்பதை ஒரு காலம் நாம் மறக்கக்கூடாது. எபேசியர் 2:8 மற்றும் 9. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அன்பானவர்களே, அழியாத சந்தோஷத்தை பெற்றுத்தரும் மீட்பை உங்கள் உறவுகள் இதுவரைக்கும் பெறவில்லை என்று நினைக்கின்றீர்களா? அவர்கள் நிச்சயம் ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இறை ஆவல் உங்களிடம் அதிகம் காணப்படுகின்றதா? அப்படி என்றால் உங்கள் முகத்தை அல்ல, உங்களது உள்ளத்தையே ஆராய்ந்தறியும். 1 சாமுவேல் 16:7. ஆராய்ந்தறியும் நம் தேவன் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்ற தேவையான வழிமுறைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். அவர்கள் செய்யும், அதாவது உங்களது உறவுகள் சொல்ல வேண்டிய மீட்பிற்கான ஜெபம் இது. விண்ணுலக தந்தையே, நான் ஒரு பாவி என்பதையும் என் பாவங்கள் கட்டாயம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதையும் உணர்கின்றேன். இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை முழுமையாக நம்புகின்றேன். நீர் அமைத்து கொடுக்கின்ற வாழ்வதற்காக என் பாவ வழிகளை விட்டு திரும்ப மனதார விரும்புகின்றேன். என் சொந்த மீட்பராக இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் வரவேண்டுமென்று உன்னை வருந்தி அழைக்கின்றேன். மகா இரக்கத்தினால் இயேசுவே, என் வாழ்நாளில் உம்மை என் தேவனாகவும் உம்மை பின்பற்றவும் நான் விரும்புகின்றேன். எனது பாவங்களை தயை கூர்ந்து மன்னித்து என்னை மீட்டு கொள்ளுமாறு உம்மை வேண்டுகின்றேன். ஆமேன். இந்த சிறிய ஜெபத்தை உங்கள் உறவுகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து அதன்படி செயல்பட்டால் மீட்பு நிச்சயம், மீட்பின் அழியாத சந்தோஷம் நிச்சயம், நித்திய பேரின்ப விண்ணுலக வாழ்வும் நிச்சயம். ஆமேன்.